இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் சாப்டர் நம்பர் 15ல் பேங்கிங் அண்டு ஃபைனான்ஸ் அப்படின்ற தலைப்பில் பற்றி எப்படி நம்மளுடைய டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் சிலபஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் சர்வீசஸ் ஆஃப் மாடர்ன் கமர்ஷியல் பேங்க், ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் அண்ட் கமர்ஷியல் பேப்பர்ஸ், டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், leasing, credit cards, mutual funds, merchant banking, factoring services and dematerialization and depositories. இதான் இன்னைக்கு இந்த சாப்டர்ஸில் எப்படி நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னது, கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பதிவுள்ள போகிறதுக்கு முன்னால் நீங்கள் பேனா, பென்சில், நோட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே தர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்மளுடைய டிஆர்பி காமர்ஸ்க்கும் அப்புறம் சைக்காலஜி மற்றும் எஜுகேஷனுக்கும் நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, அதையும் பார்த்து பயனடைஞ்சிக்குங்க. வாருங்கள் நண்பர்களே, நம்மளுடைய இன்னைக்கு இந்த டிஆர்பி காமர்ஸில் சாப்டர் நம்பர் 15க்குள்ள பதிவுகளுக்குள்ளே போகலாம். முதல்ல பேங்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. அக்செப்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங் ஆஃப் டெபாசிட் ஆஃப் மணி ஃப்ரம் த பப்ளிக், ரீபேபிள் ஆன் டிமாண்ட் ஆர் அதர்வைஸ் அண்ட் வித்ராயபிள் பை செக், டிராஃப்ட் ஆர் அதர்வைஸ். எல்லா ஃபங்க்ஷனும் வந்துடும். இதனுடைய மேஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரெண்டு ஃபங்க்ஷன். ஒன்று அக்செப்டிங் டெபாசிட், என்னென்ன மாதிரி டெபாசிட்ஸ் இருக்குது, லெண்டிங் என்னென்ன மாதிரி லெண்டிங், ரெண்டு. இதில் ஒரு 4 ஃபங்க்ஷன், அதில் ஒரு 4 ஃபங்க்ஷன் பிரைமரி ஃபங்க்ஷன். இது போக வேறு அதர் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா செக் இருக்குது, டிராஃப்ட் இருக்குது, டிஸ்கவுண்டிங் த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு புதுசாக இப்போ உள்ளது அப்படின்னு பார்த்துட்டோம்னா டிமெட்டலைசேஷன் அக்கௌண்ட்ஸ். இதை தர்றது பார்த்திங்கன்னா ரெண்டு, நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிட்டடும் சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட் அப்படின்னு தரக்கூடியது. இந்த பதிவுகளுக்கு முன்னால் நமக்கு மெயினாக இந்த பேங்கிங்கில் உள்ள ஹிஸ்ட்ரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பேங்க் இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் 1770 ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது ஃபெயிலியர் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஜென்ரல் பேங்க்னு சொல்லிட்டு 1976 ஆரம்பிக்கிறாங்க. பேங்க் ஆஃப் பெங்கால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால் ஆரம்பிக்கப்படுகிறது 1809. அடுத்து பாம்பே பேங்க் 1840 ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மெட்ராஸ் பேங்க் 1843. இந்த 3 பேங்கையும் சேர்த்து தான் 1920 இம்பீரியல் பேங்க் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேங்க் தான், இந்த இம்பீரியல் பேங்க் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் மாறுது. இந்த ஹிஸ்ட்ரி நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்தியாவுக்காக ஃபஸ்ட்டு பேங்க் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் 1894 ஆரம்பிச்சிடுறாங்க. ஆர்பிஐ ஆரம்பித்தது 1935. அப்புறம் 1969 14 மேஜர் பேங்க் நேஷனலைஸ் பண்ணுறாங்க. 1980 மீதமுள்ள 6 பேங்க்ஸ் நேஷனலைஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். நம்ம மாடர்ன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம். அதில் அந்த மாடர்ன் ஃபங்க்ஷனில் நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு சேவிங் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி நம்ம ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை டெபாசிட்டில் போட்டு வச்சுக்கணும். இதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இது இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஷார்ட் டேர்ம் தரக்கூடிய டெபாசிட்ஸ். இதோட சேர்ந்து தான் கமர்ஷியல் பேப்பர்ஸும். இதுவும் ஒரு மணி மார்க்கெட் செக்யூரிட்டின்னு சொல்லலாம். இது பொதுவாக பேங்கோ அல்லது பெரிய கார்பரேஷன் அல்லது கம்பெனி இஷ்யூ பண்ணோம். இட்ஸ் லைக் எ பாண்ட். இதை ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அவங்க ரீபே பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மணி மார்க்கெட்டில் கவர் ஆகக்கூடிய சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸும் கமர்ஷியல்ஸ் பேப்பர்ஸும் ஒரு குறைஞ்சது 5 மாதத்துலேருந்து 5 வருஷத்துக்கு மேலே மிகாத அளவுக்கு பேங்கோ அல்லது எனி கம்பெனியோ இஷ்யூ பண்ணக்கூடியதான் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டும் கமர்ஷியல் பேப்பர்ஸும். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்டும் கமர்ஷியல் பேப்பர்ஸும் உங்களுக்கு மாடல்ஸ் கொடுத்துருக்குறேன். அப்புறம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்டர்னேட் வே ஆஃப் ஃபைனான்சிங் லைசன்ஸ்டு லீசிங் கம்பெனி, லீசிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ லீசிங் அப்படின்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்காக மிஷின் அல்லது ஃபைனான்ஸ் அல்லது ஒரு சர்வீஸை செஞ்சு கொடுக்குறது. ஃபண்டு போடுறது அந்த லீசிங் கம்பெனி. அதுக்கு நாம், அதாவது அந்த கம்பெனி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணணும். இதுதான் லீசிங்.
அப்புறம் பேங்கிங் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பேங்கிங்கில் என்னென்ன மாதிரிலாம் நமக்கு சர்வீஸ் இருக்குங்கிற ஒரு டேபிள் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் சம்மந்தமாக அனைத்தும் இருக்குது. அதில் ஒரு ரீடிங் விட்டிங்கன்னா போதும். NEFTனா எவ்வளோ, அதனுடைய வரைமுறை என்ன, IMPSனா என்ன, அதனுடைய வரைமுறை என்ன, அதாவது வந்து டைம், அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம அனுப்புறது ரியல் டைம் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அப்புறம் வந்து IMPS இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறக்கூடிய டைம் இருக்கும். இந்த மாதிரி உள்ள பேங்கிங்கில் உள்ள ரீசெண்டாக உள்ள டெவலப்மெண்ட்டில் தான் அந்த பேங்கிங் இருக்கும். இது போக நமக்கு யூஸ்வலாக இருக்கக்கூடிய கிரெடிட் கார்ட்ஸ், இவங்க அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கலாம், இல்லை நான் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கலாம். இந்த கிரெடிட் கார்டை வச்சுக்கிட்டு நாம் வந்து கடனுக்கு பொருட்களையோ அல்லது வந்து சர்வீசஸையோ பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் வந்து கிரெடிட் கார்டு. இது போக நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது வந்து பேங்க்கோ அல்லது எனி அதர் கலெக்டிவ் ஆர்கனைசேஷனோ சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்டர்ஸ்லேருந்து மணியை வாங்கி ஷேர் அல்லது பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. பொதுவாக ஷேர் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அந்த மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ்லேருந்து வாங்கி கலெக்ட் பண்ணி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா பேங்க்கும் சரி அல்லது LIC இவங்களாம் மிகப்பெரிய அளவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு டெவலப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒன் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ப்ரொமோட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதில் ஒன்று என்ன பார்த்திங்கன்னா, இன்வெஸ்டாருக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் ஷேர் மார்க்கெட்டில் இது வந்து உதவிகரமாக இருக்குது. அடுத்து மெர்ச்சன்ட் பேங்கிங், இது ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் தாங்க. இட் இஸ் எ இன்ஸ்டிடியூஷன் அல்லது கம்பெனி தட் டீல் வித் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் ஃபார் மல்டிநேஷனல் கார்பரேஷன். இதுதான் அந்த மெர்ச்சன்ட் பேங்கிங்கினுடைய ஸ்பெஷாலிட்டியே. ஜென்ரல் பப்ளிக் கிடையாது, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜென்ரல் பப்ளிக்கு இந்த மெர்ச்சன்ட் பேங்கிங் சர்வீஸ் கிடையாது. மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபைனான்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடியதான் இந்த மெர்ச்சன்ட் பேங்கிங் சர்வீசஸ். அடுத்து வந்து ஃபேக்டரிங் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இது பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸ் லீகல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஏ பிஸ்னஸ். ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஃபைனான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இவங்க அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டெடாஸ்ட் இருந்து கலெக்ட் பண்ணுறது அல்லது இவங்களுக்கு வந்து மறுபடியும் கடன் கொடுக்கலாமா இல்லையா, கிரெடிட் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சர்வீசஸ் கூட தான் இந்த ஃபேக்டரிங் சர்வீசஸ். இப்போ ரீசெண்டான உள்ள இந்த பேங்கிங் சர்வீசஸில் இந்த ஃபேக்டரிங், மியூச்சுவல் ஃபண்ட், மெர்ச்சன்ட் பேங்கிங், பேங்கிங்கில் உள்ள நம்ம ATM கார்டு எடுத்துக்கங்க அல்லது கிரெடிட் கார்டு எடுத்துக்கங்க, டெபிட் கார்டு எடுத்துக்கங்க, இது பூராமே உள்ளே வந்துடும், விசா கார்டு உட்பட. அடுத்து கடைசியாக நம்ம இந்த பதிவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா கிரெடிட் ரேட்டிங். இந்த கிரெடிட் ரேட்டிங் அப்படின்னா சுருக்கமாக சொன்னோம்னா, it is assess the credit worthiness of an organization. ஒரு ஆர்கனைசேஷனுடைய பாரோயிங் பவர், அதாவது கடன் மதிப்பீடு, அவங்களால வந்து ரீபே பண்ண முடியுமா, அவங்களுக்கு எவ்வளோ கடன் கொடுத்தா அவங்கள ரீபே பண்ணி நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கிரெடிட் ரேட்டிங். நிறைய கிரெடிட் ரேட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. ஈவன் பார்த்திங்கன்னா பேங்க்கில் நம்ம சிபில்னு படிச்சிருப்போம். இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒருத்தர் சரியாக கடனை கட்டுறாரா, ஏற்கனவே வாங்கின கடனை கட்டிருக்கிறாரா, இது வரைக்கும் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறாரு அப்படின்ற அவருடைய எபிலிட்டியை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கிரெடிட் ரேட்டிங். அப்போ இன்றைக்கி நம்ம இந்த பேங்கிங் சாப்டர்ஸில் நமக்கு டிஆர்பிக்கு தேவையான டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பதிவுகள் தான். வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, பேங்கிங் தியரி அண்ட் ப்ராக்டிஸ்னு ஒரு புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஏகப்பட்டது இருக்கும். நாம் அதை ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. நமக்கு தேவையான நம்மளுடைய டிஆர்பி எக்ஸாமுக்கு தேவையான அந்த டாப்பிக்கில் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதுமானது. வேறு டாபிக் நம்ம எடுத்துக்கிட்டு வேறு டாப்பிக்கு சம்மந்தமில்லாத டாப்பிக்கை நம்ம படித்தோம்னா அது கால விரயத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த நான் சொன்ன அந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அந்த புக்கோ அல்லது கைடோ அல்லது வந்து மெட்டீரியல்ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த டாபிக்ஸ்லாம் இருக்கா இல்லையா, நான் ஆரம்பத்திலே சொன்ன டாபிக்ஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கிட்டு நீங்கள் 1 or 2 முறை வந்து நீங்கள் நல்லா ரீட் பண்ணுங்கள். முக்கியமான இயர்ஸை நோட் பண்ணிக்கங்க. எது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கங்க. எது ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட், எது லாங் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணுறது நான் ஃபோக்கஸ் பண்ணிப்பேன். கிரெடிட் கார்டுனா என்ன, மியூச்சுவல் ஃபண்டு ஆக்சுவலாக என்ன பண்ணுது, மெர்ச்சன்ட் பேங்கிங் சர்வீசஸில் என்ன பண்ணுறாங்க, ஃபேக்டரிங் சர்வீசஸில் என்ன பண்ணுறாங்க, கிரெடிட் ரேட்டிங்கினுடைய முக்கியமான ஆப்ஜெக்ட் என்ன, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து என்ன கேள்விகள் கேட்டாலும் இந்த பேங்கிங் சாப்டர்ஸில் நிச்சயமாக நம்ம ஆன்சர்ஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இந்த சாப்டர்ஸில் இருக்குது. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க.
இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறோம். தொடர்ந்து எங்களுடைய டிஆர்பி சம்பந்தமான பதிவுகள், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பொதுவான எஜுகேஷன் மற்றும் சைக்காலஜி பதிவுகள், ஜிகே பதிவுகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். காமர்ஸ் அன்பர்களுக்கு தொடர்ந்து எல்லா டாப்பிக்கை பற்றியும் ஒரு ப்ரீஃப் டிஸ்கஷன் கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த பதிவுகளையும் தொடர்ந்து பாருங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள். பிற சப்ஜெக்டை சேர்ந்த நண்பர்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி சம்பந்தமான பதிவுகள் இதில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே தர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு நல்ல இந்த கொரோனா காலத்தில் அதிகமான டைம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே எளிமையாக இந்த டிஆர்பி தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம்.